மாணவர்களே, ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே ரொம்ப பயத்தில் இருப்பீங்க போல். ரிசல்ட் பேப்பரை கையில் வாங்கின உடனே இதயமே நின்ன மாதிரி இருக்கும் இல்லையா? சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது. இதே மாதிரி தான் அரவிந்துன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் சுமாராக தான் படிப்பான். அவனை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவன் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறப்போ அந்த வழி கூட அவனுக்கு ரொம்பவே தூரமாக தெரிஞ்சிச்சு. இரவு முழுக்க அவன் அழுது கொண்டே இருக்கான். புத்தகம் திறந்தே இருக்கு. மனம் மட்டும் ரொம்ப சோர்வாக இருக்குது. ஒரு நாள் அவங்க அப்பா அரவிந்த் கிட்ட சொல்கிறாரு, அரவிந்த், இந்த ரிவிஷன் எக்ஸாம் மார்க் மட்டும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது. ரொம்ப நாள் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, அதனால் நீ படிக்காமல் இருந்திருப்ப. இப்போ உனக்கு எப்படி அதை எழுதணும்னு தெரியல, அதனால தான் உன் மார்க் கம்மியாக இருக்கு. விடு, நெக்ஸ்ட்டு நம்ம பப்ளிக் எக்ஸாமில் பார்த்துக்கலான்னு சொன்னார். அந்த நாள் அரவிந்த் ஒரு முடிவெடுத்தான். பப்ளிக் எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு. நாளாக அவனோட படிப்பு வழக்கமாக மாறுச்சு. சிரமம் சக்தியாக மாறுச்சு. அவனுக்கு தூக்கம் வரும், ஆனால் கனவு அதை விட பெருசு. வலி தற்காலிகம்தான், வெற்றி தான் நிரந்தரம். பப்ளிக் எக்ஸாம் நினச்சி அவன் இப்போ பயப்படலை. ஏன்னா அவன் தயாராகிட்டான். நோட்டீஸ் போர்டு முன்னால் அரவிந்தோட மூச்சை நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு நிமிடம் அவன் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்த மாதிரி நல்ல மார்க் எடுத்தான். சாதாரணமாக படிக்கிற பையன் இப்போது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கான். அம்மாவுடைய கண்களில் கண்ணீர், அப்பாவுடைய முகத்தில் பெருமை. இதுதான் உண்மையான வெற்றி. ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாமில் நீங்கள் தோத்தாலும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அது உங்களை திருத்தக்கூடிய ஒரு பாடம். 10th எக்ஸாம் உங்களுடைய முடிவு கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்கான ஆரம்பம். நம்பிக்கையோடு படிங்க, முயற்சியை மட்டும் நிறுத்தாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும்.